everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனல்ல vlog போட போறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் vlogலாம் வந்து அம்மா வீட்டு vlog தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு இடையில இங்க வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறமும் வீடியோ போட முடியல. ஷார்ட்ஸ்லயே கொஞ்சம் அதிகமா வந்து கான்சன்ட்ரேட் பண்றதுனால. சோ இப்போ வந்து பார்த்தா vlog எடுக்கலாம்னு பார்த்தாக்க ஒரு நாள் தள்ளி போயிட்டு இருந்தது. சோ 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போட போறேன். and Wednesday morning வந்து எந்திரிச்சு வாக்கிங் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி சரி இன்னைக்கு நம்ம vlog எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ காலையிலே ஒரு 6:30 இருக்கும் எஞ்சி வாக் கிளம்பியாச்சு. இப்போலாம் என்னமோ தெரியல வாக்கிங்க்கு எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு டயர்டா இருக்கு. ஃபைசன் ஸ்கூல் திறந்தனாலே என்னமோ தெரியல சீக்கிரமா எந்திரிக்க முடியல. ஒரு 7:30 ஆயிடுது எந்திரிக்கிறதுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் 6:30க்கு எந்திரிச்சு வாக்கிங் வந்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா அந்த பூவில் இருக்கிற தேன் எல்லாம் வந்து அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த தேனை குடிச்சிட்டு இருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக ரொம்பவே என்ன சொல்கிறது ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல், ஒரு சேரை போட்டு உட்காந்து பார்க்கலாம் போல் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஃபைசன் ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு, பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபுல் ரொட்டீன் வந்து இது ஒரு வீக் டே கம்ப்ளீட் ரொட்டீனாக இருக்க போகுது. ஸோ வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து பால் வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ போகும்போது செக் பண்ண இல்லை. ஸோ வரும்போது பார்த்து எடுத்து உடனே வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். எனக்கா ஆல்ரெடி அவங்க கொண்டுட்டு வரும்போதே மார்னிங் 4:30க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க டெலிவரி பண்ணும்போது 6:30 ஆகிடும். ஸோ அதுலேயே வந்து டெம்பரேச்சர் எல்லாம் போயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீசரில் போட்டுருவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து காலை கடமைகள் இருக்கும் இல்லையா. ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நைட்டு வந்து வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல வந்துட்டு அடுக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே ஃபைசனும் எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவரையும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி கொரியரும் டிஸ்பேச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை பேக் பண்ணவே மறந்துட்டேன். முத நாளே பேக் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் அதையும் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நம்மளோட ஓன் ஸ்டாக் சாட்டின் ஹிஜாப்ஸ் தான் வித் அந்த டைமண்ட் ஸ்டோன் ஒர்க்கோட பார்டரில் மட்டும் இருக்கும். இப்போது சாட்டின் ஹிஜாப்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஒரு 4 பீஸ் ஆஃப் ஹிஜாப் தான் அந்த கஸ்டமரோட ஆர்டர். இது வந்து ஷிஃபான் ஹிஜாப் வித் அந்த அதுவும் ரைன் ஸ்டோனோட இது 2 சைட்லேயுமே ஸ்டோன் ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து பேக் பண்ணி நம்ம அட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கொரியருக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வைக்க போகிறேன். யூஸ்வலாக பிக்கப் பண்ணிவிடுவாங்க. பிக்கப் பண்ண கொஞ்சம் டிலே ஆகுது. இது எமர்ஜென்சியாக போகிற பேக்கிங். ஸோ அதனால் வந்து நம்மள நேரில் போய் டிஸ்பேச் பண்ணணும். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் ஃபைசனுக்கு குளிக்க வச்சுட்டு அவருக்கு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. நான் அதெல்லாம் ஷூட் பண்ணல, அதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதை நான் எதுவுமே எடுக்கலை. ஸோ அண்ட் தென் ஃபைசனுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பேக்கில் வச்சாச்சு. அவருக்கு ஐடி கார்டு போட்டு அண்ட் தலை ஏற்கனவே வந்து ப்ரஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் கலைஞ்சிடுச்சு படுத்து டிவி பார்த்ததில் திரும்ப பண்ணிவிட்டு. ஸோ ஃபைசன் வந்து க்ராக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. ஸோ நம்ம போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரணும். ஏன் ஏன் வேணாம்? ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பார்க்கலாம். நீயே ஒன்று கண்டுபிடிக்கிறியா நீனு? ஸோ ஒரு 9 o'clock இருக்கும். ஃபைசன் ஸ்கூலில் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவுமே இல்லை, மாவு எல்லாமே காலி. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது யோசித்தேன். ஸோ எக்கு வந்து பாயில் பண்ணியாச்சு. ஒரு 4 எக், ஆளுக்கு 2 எக்கு சாப்பிட்டுக்கலாம், ப்ளஸ் நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி மாவு அரைக்கிற வேலை இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அண்ட் லஞ்ச் ஒன்று குக் பண்ணணும். வீட்டு வேலை, மற்ற க்ளீனிங், மாப்பிங், மற்ற உடைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அப்புறம் லாண்ட்ரி கூட போட்டிருந்தேன். எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் குக்கிங் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஃபைசன் காலையிலே போகும்போது நான் வந்து சிக்கன் கறி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஃபைசன் காலைல போகும்போதே எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்ட்டேன். நான் எதுவும் தெரியல, நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் வந்து கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்படி இல்லைன்னா சாம்பார். ஸோ இந்த மாதிரி தான் எப்போதுமே விலாக்ல மோஸ்ட்லி வந்து சிக்கன் பிரியாணி தான். ஷார்ட்ஸ் ஆகட்டும் சரி, வீடியோ ஆகட்டும் சரி, ஸோ விலாக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்காது. என்ன ஒரு கோஇன்சிடென்ட்னு தெரியல. ஸோ பிரியாணி வந்து நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணல.
நார்மலாக துளசி அரிசி இல்லைன்னா வந்து ஜீரக சம்பா அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் தான். ஸோ அதில் தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ பிரியாணி எல்லாம் ப்ரெஷர் குக்கரில் தம்மில் தான் போட்டேன். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. ஏதாச்சும் ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குல்ல, அது எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நார்மலாக அது வந்து எப்போதும் ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஐஸ்கிரீமில் சாப்பிடுவோம், இல்லை மில்க் ஷேக் பண்ணுவோம். இப்போ நான் வந்துட்டு மொஜிட்டோ கூட இருக்குது, பட் நான் வந்து சும்மா ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணலாம், சர்பத் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு புளிப்பு, அந்த பஞ்ச் வந்து கிடைக்கும். ஸ்ட்ராபெரியில் சுகர் இருக்கும், பட் அந்த புளிப்பு அந்த அளவுக்கு இருக்காது, டாங்கினஸ். ஸோ அதுக்காக வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நல்லா 2 ஸ்பூன் பிக் ஸ்பூனை வந்து ஊற்றியாச்சு. அது கூடவே லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக வந்து சுகர் 2, 3 ஸ்பூன் தான். ஸோ சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி. நல்லா சோக்காக இருந்தது. ஸோ கரெக்டாக அதையும் கொண்டு வந்து இதில் போட்டாச்சு. அது கூடவே ஐஸ் கியூப்ஸ், இப்போ உடனே குடிக்கணுங்கிறதுக்காக ஐஸ் கியூப்ஸையும் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல தாகத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ நினைக்கும் போதெல்லாம் எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைசன் வந்தாலும் ரெஃப்ரெஷிங்காக கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ண உடனே குடிச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ தாகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபைசனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு போகணும். அண்ட் தென் ஃபைசனை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்செல்லாம் முடித்தோம். அண்ட் 1 or 2 hour ரெஸ்ட் எடுத்தோம், கொஞ்சம் மொபைல் டிவிலாம் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாவு ஆட்டினோம். ஸோ ஊற வச்சுருந்த ஞாபகம் வந்தது, டக்குன்னு வந்து உளுந்து தூக்கி போட்டாச்சு. ஸோ உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இது மாவு இட்லி தோசைக்கு மாவு ஊற வைக்கிற வரைக்கும் வைக்கணும். அதை எடுத்து அதை கலைஞ்சி வச்சதுக்கப்புறம் அதை அப்புறம் அரைக்கணும்னு சொல்லிட்டு அதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்கும் 1 week வரைக்கும். ஸோ அதை அரைக்கணுங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ எனக்கு மட்டும் தான் எப்படியா எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக அரைச்சி முடிச்சிட்டோன்னாக்கா டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தோசை இட்லி பண்ணுறோமோ இல்லையோ, அது ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து டெய்லி தோசை இட்லி போட போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த மாவு இருந்தால் ஒரு பேக்கப்புக்கு ரொம்ப ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டின்னர் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபைசன் வந்து ஜூஸ் கொஞ்சம் இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு இருந்தார் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து. அண்ட் தென் நாங்களும் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் ஃபைசன் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு ஸோ டின்னர் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டீன் போக வேண்டியதுதான். அண்ட் இங்கே மாவு அரைச்சதையும் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 2 வந்து பாத்திரமாக பிரித்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாவு புளிக்க வச்சு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சு இன்னொரு மாவு புளிக்க வைக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் பெருசாக ஏதோ வீடியோ ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறம் ரொட்டீன் நான் ஃபைசனோட ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது, நான் எனக்கு டைம் எடுத்து நான் வந்து ஃப்ரீ டைம் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் நான் படிக்கிறது, நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, பிஸ்னஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பிஸியாக போயிடும். நைட் ரொட்டீன் அப்படி தான். ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி vlog அதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.